யார் வார்த்தையை கேட்காமல் எனக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்தாயே.
இப்படி எனக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா அப்பா? எனக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா? அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்து ஊரறிய உலகறிய அக்கினி சாட்சியாக அனைவருக்கும் முன்பதாக என்னை தொட்டு தாலி கட்டிய என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே அப்பா. அப்பா, நடந்ததை மறந்துவிடு. அவன் கட்டிய தாலி அறுத்து எறிந்து விட்டு என்னோடு வா என்று மீண்டும் நல்லதோறு ஆடவனை பார்த்து திருமணத்தை ஐயோ இறைவா, அப்பா என்ன வார்த்தை உரைக்கின்றீரப்பா, என்ன வார்த்தை உரைக்கின்றீர்? அவர் கட்டிய இந்த தாலி அறுத்தெறிந்து விட்டு நான் தாய் வீட்டிற்கு உன்னோடு வர வேண்டுமா? வேண்டாம் அப்பா, வேண்டாம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்வார்களே, அதற்கு எடுத்துக்காட்டாக உன்னுடைய மகள் மரகதமாலா நான் வாழ்ந்து விட்டேன் அப்பா. இனிமேல் நான் வாழ்ந்தாலும் அவரோடு, இந்த பாவி நான் செத்தாலும் அவரோடு தான் அப்பா சாக வேண்டும் அப்பா. நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா எனக்கு கடைசி முறையா ஒண்ணே ஒண்ணு செய்றீங்களப்பா. என்னம்மா அது? அப்பா, ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணானவள் பிறக்கின்றாள் அப்பா. அவள் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி நல்ல ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து கொண்டு அவள் பிறந்த விட்டு 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 புகுந்த வீட்டுக்கு சென்று சிறப்பாக வாழ்கின்றாள் அப்பா. அப்படி வாழ்கின்ற காலத்திலே அந்த பெண்ணானவள் என்றாவது ஒரு நாள் இறந்து விடுகின்றாள் அப்பா. அப்படி இறந்தவுடனே அந்த கிராமத்து பெண்கள்லாம் அந்த பிணத்தை கூடி அழுவாங்கள் அப்பா. அப்படி கூடி அழுகும் போது அந்த கூட்டத்துல ஒரு பெண் எழுந்து கேட்பாளா, அன்று சாய்ந்து விட்டது இந்த பிணை இன்னும் எதுக்காக இப்படி காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெண் கேட்பாளப்பா. அதுக்கு இன்னொரு பெண் எழுந்து சொல்லுவாளா, என்னமா சொல்ல போகின்றார்? இந்த பிணத்திற்கு அவளுடைய தாய் வீட்டிலே இருந்து அவளுக்கு கடைசி முறைய வர வேண்டிய தாய் வீட்டு கோடி வரலன்னு சொல்லுவாளா அப்பா. அப்பா, உன்னுடைய மகள் மரகதமாலா நான் பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போறப்பா. ஒருவேளை நான் புகுந்த வீட்டிலேயே இறந்து விட்டா இந்த தாய் இல்லாத பெண்ணுடைய பிணத்தை நீங்க காக்க வச்சிடாதீங்கப்பா. என்ன 4 பேரு 4 விதமா பேசும்படி வச்சிடாதீங்கப்பா. என்ன அனாத பெணமா ஆக்கிடாதீங்கப்பா. என்ன அனாத பெணமா ஆக்கிடாதீங்க அப்பா. உன்னுடைய மகள் மாண்ட செய்தி கேட்டு என்னுடைய தாய் வீட்டிலே இருந்து எனக்கு கடைசி முறையா கொண்டு வந்து போடுவீங்களப்பா ஒரு தாய் வீட்டு கோடி துணி. அந்த கோடி துணி மட்டும் கொடுத்தா போதும் அப்பா. மனிதன் நினைப்பதுண்டே
மனித நினைப்பதுண்டே வாழ்வு நினைக்கும் இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதனுக்கே மனித நினைப்பதுண்டே வாழ்வு நினைக்கும் அன்பை தவறு செய்தால் தாயிடம் கொடுப்பார். தந்தை தவறு செய்தால் தாயிடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தால் தாயிடம் கொடுப்பார். வந்து பிறந்து விட்டோம் பெரும் பந்தம் வளர்த்து விட்டோம் அகில லாபம் என்ன? அவள் ஆட்சி நடக்கிறடா. மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்றே காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடு. காற்று மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடு. கூட்ட திறந்து விட்டால் அந்த குருவி பறந்துவிடும். காலில் விளங்கி விட்டோம் கடமையற அடைந்தோம். நாட்டியம் ஆடுதடா மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நினைக்கும் என்றே. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்யலாம். விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தார். விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்யலாம். மதியம் மயங்கிடடா மனமும் கலங்கிடடா கொடுத்த எதுவும் இல்லை குழப்பம் முடித்ததடா கணக்கை முடித்திருந்தேன் கவலை மறந்ததடா மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நினைக்கும் என்றே வாழ்வு நினைக்கும் என்றே வாழ்வு நினைக்கும் என்றே. அப்பா நீ பிறந்தவுடனே உனது தாயாகப்பட்டவள் மரணம் அடைந்து விட்டால் தாயில்லாத பிள்ளை தவறான பாதையில் சென்று விட்டால் என்று எவருமே தவறாக பேசக்கூடாது. அன்று முதல் இன்று வரை நான் உனக்கு பாலூட்டி சோறு சீராட்டி தாலாட்டி தலசி புதிய ஆடைகளை அணிவித்து பள்ளிக்கு முன்னே அனுப்பி விட்டு பின்னே நின்று அழகு பார்த்தவனமாயிருந்தான். பள்ளிக்கு சென்ற மகள் எப்பொழுது வீடு திரும்புவாள் என்று
பழிமேல் விடிவத்து நான் காட்டுக் கொண்டு வீட்டிற்கு வந்தவுடனே வாரி அணைத்து முத்தங்கள் பல கொடுத்து நிலவு காட்டி உணவு ஊட்டியவன் அம்மா இந்த தந்தை மகளே மரகதமாலா. பிள்ளையாக பிறந்திருந்தால் கடைசியாக எனக்கு ஈமக்கடன்களை செய்வாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இது எப்படி எல்லாம் விளையாடுகின்றது சொல்வதை கேள். புறப்பட்டு வா, என்னோட என் நாட்டிற்கு போகலாம். வர முடியாது அப்பா, வர முடியாது. உனது முடிவா? இது என்ன மாமா என் வாழ்வில் ஏற்பட்ட சோதனை மாமா? இதுவே நீங்கள் பெற்றெடுத்த மகளாக நான் இருந்திருந்தா உன்னுடைய மகளுக்கு நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து வைத்திருக்கிறா மாமா. அம்மா, நான் தவறு செய்து விட்டேன் அம்மா. தவறு என்னை மன்னித்தேன் ஒரு வார்த்தை சொல்லும். ஒன்று கத்துவிடவில்லை. உன் கணவன் எங்க போயிட்டாலும் சரி, அவனை அழைத்து வந்து உன்னிடத்தில் ஒப்படைப்பது என்னுடைய கடமை. என்னுடைய கடமை. நீ மன வேதனையோடு இருக்கிறாய். மன அமைதி பெற வேண்டும் என்றால் என்ன செய்வது? சொல்லுங்கள் மாமா. அதோ தெரிய மலர்ச்சோலைக்கு சென்று மலர் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி வாப்பா. மலர்கள் எப்படி மலர்கிறதோ அது போல உன் வாழ்க்கை மலரதாமா போகும். மாமா, நீங்கள் புறப்படுங்கள் மாமா. ஐயோ அம்மா! இறைவா, இந்த பாவி நான் யாருக்கு என்ன தீங்கி செய்தேன்? எவர் குடியை நான் கெடுத்தேன்? ஆண்டவா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும் என்பார்களே, அது இதுதானா அம்மா? முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்த யமனிடத்தில் போராடி படாத பாடுபட்டு என்னை பெற்றெடுத்த தாயே அமராவதி அம்மா, இந்த பாவி நான் இந்த உலகத்தில் எதற்காக அம்மா பெண்ணாக பிறக்க வேண்டும்? நான் பிறந்திருக்கும் பொழுதே இருந்திருக்க கூடாதா அம்மா? அம்மா